குட் மார்னிங். செப்டம்பர் 24ஓட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாமா? நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்துச்சு. இன்றைக்கி என்னென்ன நடக்குது அப்படின்னா, செப்டம்பர் மந்தில் பிஎம்ஐ டேட்டா பார்க்கலாம், ஹெட் சேர்மன் என்ன பேசினாருன்னு பார்க்கலாம், இந்தியன் பேங்க்ஸ் வாங்கின அந்த லிக்விடிட்டி பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் அவுட்லுக் அதுவும் சேர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஎம்ஐ டேட்டா அப்படிங்கிறது வந்து பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் மாதிரி. இட் இஸ் அன் எக்கனாமிக் இண்டிகேட்டர். அப்படின்னா எக்கானமி வந்து நல்லா போகுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சர்வே ரிசல்ட் மாதிரி. இது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மந்த்தும் வந்து கம்பெனிஸோட மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் சர்வீஸ் செக்டர் பர்ச்சேஸ் மேனேஜர்கிட்ட சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நியூவாக ஆர்டர் இருக்கா, ப்ரொடக்ஷன் இருக்கா, ஹைரிங் பண்ணுறீங்களா, அப்புறம் ரா மெட்டீரியலோட காஸ்ட் எவ்வளோ, இந்த மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாம் வச்சு ஸ்கோரை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கோரில் வந்து அபவ் 50 இருந்துச்சுன்னா எக்கனாமி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம், க்ரோத் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பிலோ 50 இருந்துச்சுன்னா கான்ட்ராக்ஷன் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது, அதாவது எக்கனாமி வந்து வீக்கனிங் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்தியன் பிஎம்ஐ வந்து 60 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ப்ரொடக்ஷனு சர்வீஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக க்ரோத் காட்டுதுன்னு அர்த்தம். இப்போ 48 வந்துச்சு அப்படின்னா டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கு, எக்கனாமி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹையர் த பிஎம்ஐயாக இருந்துச்சுன்னா டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எஃப்எம்சிஜி, பேங்க்ஸு, இன்ஃப்ரா இந்த செக்டர்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். லோ பிஎம்ஐயாக இருந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் கம்பெனிஸு, அப்புறம் இந்த சைக்ளிக்கல் செக்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ப்ரெஷரில் இருக்குன்னு அர்த்தம். ஷார்ட்டாக சொல்லணுன்னா பிஎம்ஐங்கிறது ஒரு கண்ட்ரி எக்கனாமியோட ஹெல்த் மீட்டர் மாதிரி. சரி, இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஸ்லோ டவுன் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, க்ரோத் இருக்குது. இதனால் இந்தியன் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போது செப்டம்பரில் வந்து 3 to 5% கம்பெனிஸில் மட்டும்தான் வந்து புதுசாக வேலைவாய்ப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ யூரோப் பிஎம்ஐ டேட்டா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பில் வந்து மேனுஃபேக்சரிங் கான்ட்ராக்ஷன் இருந்தாலும் சர்வீஸ் பிஎம்ஐயும் காம்போசிட் பிஎம்ஐயும் வந்து 16 இயர்ஸ் ஹையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனியோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு, ஃபெட் ஸ்பீச் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி ஒரு 2 மந்த்தாக வந்து ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. ஸோ டிமாண்ட் குறைஞ்சிருக்கு, டேரிஃப் வந்து பேலன்ஸ் ஆகிருக்கு, ஓவராலாக மேக்ரோ வந்து வீக்காக இருக்குது. பவலோட ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கான்ஃபரன்ஸில் அவர் சொன்னது என்னென்னா, இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து டவுன் சைடை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இதனால் ஹாக்கிஷாக இருக்குது. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதனால் டவ் ஜோன்ஸ் வந்து -0.2%, S&P 500 டவுனில் இருக்குது, நாஸ்டாக் வந்து 0.95, விக்ஸ் வந்து ஒரு 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது 16.5க்கு மேலே இருக்குது. ஸோ இந்தியன் ஏடிஆர் எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ரிலையன்ஸ் ஜிடிஆர் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ட்ரம்ப்போட H1B வீசா இஷ்யூ, அக்சென்ச்சர், இதனால் வந்து ஏடிஆரில் ப்ரெஷராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஏடிஆர்னு என்ன? ஏடிஆருங்கிறது அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட். இது வந்து பேசிக்காக ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. இதனால் இந்தியன் கம்பெனிஸ் வந்து அதோட ஷேர்ஸ் வந்து இன்ஃபோசிஸு, ஐசிஐசிஐ, ரிலையன்ஸு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செல்லாம் வந்து ட்ரேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃபோசிஸ் ஷேர் இந்தியாவில் வந்து என்எஸ்சி பிஎஸ்சியில் ட்ரேட் ஆகுதுன்னா, அதே இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து ஏடிஆர் ஃபார்மில் NYSEயில் ட்ரேட் ஆகும். இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து இந்தியாவில் வந்து ஸ்டாக்ஸ் வாங்க முடியாது. அதனால் ஏடிஆர்னு ஒன்று க்ரியேட் பண்ணி யூஎஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட்டில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அடுத்த நாள் இந்தியன் மார்க்கெட் ஓப்பனிங்க்கு வந்து அது ஒரு ஐடியாவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃபோசிஸோட ஏடிஆர் வந்து ஓவர் நைட் -2% இருக்குன்னா, அடுத்த நாள் என்எஸ்சி இன்ஃபோசிஸ் வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இந்தியன் கம்பெனி ஷேர்ஸோட டூப்ளிகேட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 20 to 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்றைக்கி. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா வந்து 3500 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐஐ வந்து 2700 crores பை பண்ணியிருக்காங்க. இப்போ டெரிவேட்டிவ்ஸ் பார்ட்டிசிபென்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா 49% கால்ஸு, 32% புட்ஸ் அன்வைண்டிங் நடந்திருக்கு. ப்ரொப்ரேட்ரி ட்ரேடர்ஸ் வந்து நியூட்ரலாக இருக்காங்க. இப்போது எஃப்ஐஐ நெட் பியரிஷில் இருக்காங்க. ஸோ ஓவரால் பேட்டில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐக்கும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கும் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு, சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.